Praise the Lord. Praise the Lord. Good morning. எப்படி இருக்கீங்க எல்லாரும்? நல்லா இருக்கீங்களா? மகிழ்ச்சியா இருக்கீங்களா? இருக்கீங்களா? பவுலடிகளா தெசலோனிக்கேயருக்கு எழுதிய திருமுகத்தில் என்ன சொல்லுகிறார்? எப்பொழுதும் மகிழ்ச்சியாய் இருங்கள், இடைவிடாது ஜெபியுங்கள். அடுத்தது என்ன நேர்ந்தாலும் நன்றி செலுத்துங்கள். இழப்புக்கும் இறப்புக்கும் எல்லாவற்றுக்கும் என்ன நடந்தாலும் என்ன நேர்ந்தாலும் நம் வாழ்க்கையில் நன்றி சொல்லுங்கள். அதை பழகிட்டோம் அப்படின்னா நம்மள மாதிரி ஒரு நல்லவங்க யாரும் இருக்க முடியாது. ஆனா கஷ்டம், துன்பம் வந்துருச்சுன்னா ஐயோ எனக்கு மட்டும்தான் சாதனையா, கடவுள் ஏன் என்னை இப்படி சோதிக்கிறாரோ தெரியல. பாரு, அவன் நல்லா இருக்க, அவன் கிட்ட கேட்டுக்கு அவன் நல்லா இருக்கானே, நான் மட்டும் இப்படி அப்படிலாம் போவோம். ஆனா இந்த இறை வார்த்தையும் மறந்து போவோம். அப்ப இந்த இறை வார்த்தையெல்லாம் மறந்து போவோம். மறந்துடாதீங்க, இன்று மறந்து விடாதீர்கள், என்றுமே மறந்து விடாதீர்கள். எப்பொழுதும் மகிழ்ச்சியாயிருங்கள், இடைவிடாது ஜெபியுங்கள், என்ன நேர்ந்தாலும் நன்றி செலுத்துங்கள். இப்ப நான் ரொம்ப நேரம் உங்களுக்கு ரம்பம் போட்டனாலும் நன்றி செலுத்துங்க. நேற்று நிறைய பேர் ரொம்ப போட்டதா சொல்லதா கேள்விப்பட்டேன். நல்லதான் சார், சரி அப்படி சொல்லலை, நல்லா இருந்துச்சுன்னு சொன்னீங்கன்னு சொன்னாங்க. மகிழ்ச்சி, சும்மா மாற்றி சொல்றேன். அதனால என்ன நேர்ந்தாலும் நன்றி சொல்லுங்க. அடிக்கிற வெயில்ல மேலே வேற ஷீட்டு, வெப்பமெல்லாம் வருது. எனக்கெல்லாம் தலையை பின்னால் வேர்த்து ஊற்றிட்டு இருக்கேன். இப்படி தொடர்ந்தா நல்லா தண்ணி வருது, ஊற்றிட்டு இருக்கு. இப்படி இருக்கு, இவன் வேற போட்டு கொண்டுகிட்டு இருக்கான் அப்படிலாம் நினச்சிக்குவீங்க. அதனால தான் இதை முதலே சொல்லிட்டேன். என்ன நேர்ந்தாலும் நன்றி கூறுங்கள். என்ன நேர்ந்தாலும் நன்றி கூறுங்கள். இயேசுவில் அருமையான என் சகோதர சகோதரிகளை, நேற்றைய தினம் நாம் ஆண்டவருடைய முதல் நாள்ல ஆண்டவருடைய சிலுவைக்கு நாம் சீடர்களாய், இயேசுவின் சீடர்களாய், இயேசுவை பின்பற்றுபவர்களாய் இருப்பதற்கு, வாழ்வதற்கு தேவையானவை 7 அப்படின்னு சொல்லி நம்முடைய சகோதரர் ஹென்றி மிக அழகாக வெள்ளிக்கிழமை மாலை வழிபாட்டிலே நமக்கு குறிப்பிட்டார், அருமையாக சொன்னார்கள். அதை தொடர்ந்து நேற்று இயேசுவையும் சிலுவையும் நான் பிரித்து பார்க்கவே முடியாது. இயேசுனா சிலுவை, சிலுவைனா இயேசு. ஆக இந்த சிலுவைக்கு நாம் உண்மை உள்ளவர்களாய், விசுவாசிகளாய், சார்ந்து பகர்வர்களாய் வாழ வேண்டும். அந்த சிலுவையை பின் செல்பவர்களாய் நாள்தோறும் ஒவ்வொரு மணித்துளியும் நம் வாழ்வின் சுமைகளை சுமந்து கொண்டு இயேசுவை பின் செல்ல வேண்டும் என்று நாம் பார்க்கிறோம். ஆக எவன் ஒருவன் தன் சிலுவையை சுமக்க மறுக்கிறானோ அவன் இயேசுவின் சீடனாக இருக்க முடியாது. எவன் ஒருவன் சிலுவையை தன் வாழ்வில் ஒவ்வொரு நாளும் சிலுவையை சுமக்க மறுக்கிறானோ அவன் இயேசுவின் சீடனாக இருக்க முடியாது. ஆக தன் வாழ்வின் சுமைகளை சுமந்து கொண்டு வருகிறவர்கள் தான் இயேசுவின் உண்மை சீடராக இருக்க முடியும். லூக்கா செய்தி 14ஆம் அதிகாரத்திலே நாம் வாசித்தறிந்தோம். நேற்று சிந்தித்தோம். இயேசுவில் பிரியமான என் சகோதரனை, என் சகோதரி தேவ பிள்ளைகள், இறுதியாக நான் சொல்லும் பொழுது பிலிப்பியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து 3ஆம் அதிகாரத்திலிருந்து உங்களுக்கு எடுத்து காட்டினேன். அந்த கிறிஸ்து இயேசுவின் சிலுவைக்கு பகைவர்கள் பலர் இருக்கின்றனர் என்று மீண்டும் மீண்டும் சொல்லுகிறேன். பவுலடிகளார் சொல்கிறார், மீண்டும் மீண்டும் சொல்லுகிறேன், கண்ணீரோடு சொல்லுகிறேன், ஆண்டவர் இயேசு சிலுவைக்கு பகைவர்கள் பலர் உள்ளனர் என்று அழகா பார்த்தோம். இதை வார்த்தையின் வழியில நாம் சிந்தித்தோம். அவர்களுக்கு கிடைக்கிற பரிசுலாம் என்ன அப்படின்னு பார்த்தோம். அதை தொடர்ந்து இயேசு பிரியமான சகோதரர்களே, இந்த 3ஆம் நாள் அமர்வில் அமர்ந்திருக்கிறோம். இன்று இந்த இறை செய்தியுடைய மையப்பொருளாக இன்னொரு பகுதி அதில் இருக்கிறது. அதை நான் அப்படியே விட்டுட்டேங்கன்னா
நேரம் இல்லை. நேற்று இன்னைக்கு அதை சொல்லி அப்புறம் போகணும்னா அடுத்த தலைப்பு, அடுத்த ஒரு இறை சிந்தனையுடைய மைய கருத்தில் போகணும்னா அப்புறம் ஒட்டா. அதனால வேணும், அது அப்படியே இருக்கிற வாய்ப்பு கிடைக்கும் போது பார்த்துக்கிறோம். மாற்றம். இன்று நாம் பேச போகிறது மாற்றம். என்ன மாற்றம்? இடமாற்றம், பெயர் மாற்றம், பொருள் மாற்றம், உடை மாற்றம் இல்ல, மனம் மாற்றம். என்ன மாற்றம்? மனம் மாற்றம். சாம்பல் புதன், திருநீற்று புதன் என்று அழகா வந்தோம். அப்படியே பக்தி ஒழுக இந்த தலக்காலத்துல அதெல்லாம் வரும். அப்புறம் எல்லாம் வேற முகம் வந்துடும் நமக்கு. எல்லாருக்குமே 2 முகம் இருக்கு அப்படின்னு சொல்ற மாதிரி. எவ்ரிவன், அதாவது எப்படின்னா, உண்மையா சொல்றேன், நமக்குன்னு தெரிஞ்சிருக்கு பாருங்க, அதான் உண்மை முகம். நான் யாருன்னு நான் சொல்ல முடியும் பாருங்க, அதான் உண்மையான முகம். நம்மளுடைய பெற்றவர்கள் கூட நம்ம உண்மையை சொல்ல முடியாது. என் புள்ள அப்படி அதெல்லாம் சொல்லிடுவான். அவங்க அப்படிதான் சொல்லுவாங்க, காக்கைக்கு தன் குஞ்சு. அதனால விட்டு கொடுக்காம சொல்லுவாங்க. சில நேரத்துல என் புள்ள இப்படி இருக்கான், அப்படி இருக்கான், கெட்டு போயிட்டான் அப்படின்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் இருக்கு. எத்தனை பேர் நம் நண்பர்கள் கூட சொல்லுவாங்க, நண்பர்கள் கூட சொல்லுவாங்க, நம்மோடு வேலை செய்யக்கூடியவங்க எல்லாரும் சொல்லலாம். அது எல்லாம் அவர்கள் பார்க்கின்ற முகம், உள்ள இல்லை, வெளி தோற்றம். நம்முடைய பேச்சு, செயல்பாடுகள், நம்ம நடக்கிற விதம், நம்முடைய உடை, இதெல்லாம் பார்த்து அவர்கள் சொல்லக்கூடியது. அது உண்மையே இல்லை. ஆனால் எனக்கு தெரியும் நான் யாரு. அது மாதிரி உங்கள் ஒவ்வொருவருக்கும் தெரியும் நீங்கள் யாரு. அதுதான் உண்மை முகம். அதுதான் உண்மை முகம். மனமாற்றம். அந்த மனமாற்றம் திருநீற்று புதன்ல சாம்பல் நெற்றியில் பூசப்படுகிறது. மார்க்கு நற்செய்தியிலிருந்து நமக்கு சொல்லப்படுகிற வசனம் என்னது? மனம் மாறி நற்செய்தியை நம்புங்கள். அதுக்கு முந்தைய பகுதி என்ன? காலம் நிறைவேறிவிட்டது. காலம் நிறைவேறிவிட்டது. அடுத்து இறையின் ஆட்சி நெருங்கி வந்துவிட்டது. இறை ஆட்சி நெருங்கி வந்துவிட்டது. காலம் நிறைவேறிவிட்டது. இறை ஆட்சி நெருங்கி வந்துவிட்டது. மனம் மாறி நற்செய்தியை நம்புங்கள் அப்படின்னு சொல்லி. இல்லைன்னா இன்னொரு வசனம் சொல்லுவாங்க, நெற்றியில சாம்பல் பூசுவது. இன்னொன்னு சொல்லுவாங்க, என்னது? மனிதனே, நீ மண்ணாய் இருக்கிறாய், மண்ணுக்கு திரும்புவாய். மண்ணுக்கு திரும்புவாய். மண்பானை பார்த்துருக்கோம்ல, இப்ப இருக்கான்னு தெரியல உலகத்துல. அந்த காலத்துல மண்பானை, பெரிய பெரிய மண்பானை குடங்கள் இருந்தது. குளத்துல கிடக்கிற தண்ணீரை எடுத்து வந்து ஒரு தேத்தம்பொட்டை அப்படின்னு ஒன்று சொல்லுவாங்க. நீங்க பார்த்துருக்கீங்களா? யாராவது அதை பார்த்துருக்கிறவங்க தேத்தம்பொட்டை வச்சு தண்ணி தெளிய வைக்கிறதுக்காக பானையில் உரசி தேய்ப்பாங்க. செஞ்சிருக்கீங்களா? நடப்போம் சாமி, நாங்களாம் எந்த காலத்தில் இருக்கிறோம்? அக்வா உள்ள ஆரோ வாட்டர், 0 வாட்டர் எல்லாமே இன்னமும் குடிச்சிருக்கோம். நீங்க இதை சொல்றீங்க. கிராமங்கள்ல குடிப்பதற்குன்னு குளம் வச்சிருவாங்க. வேணா காட்டுல ஆடு மாடு மேய்ந்து இருக்கு, அது வேணா வந்து தண்ணி குடிக்க கொள்ளும். ஆனா மற்றவர்கள் யாரும், இந்த மனிதர்கள்லாம் அதுல வந்து அசுத்தம் செய்ய மாட்டாங்க. சில இடங்கள்ல வந்து வேலி அடைச்சிருவாங்க, ஃபென்ஸே போட்டுருவாங்க. அந்த மாதிரி குளங்களுக்கெல்லாம் மழை நீர் சேகரித்து அந்த தண்ணி எடுத்துட்டு வருவாங்க. பால் மாதிரி இருக்கும் அப்படியே. ஆனா இந்த தேத்தங்கோட்டைங்கிறது சிஸ்டர்லாம் தெரியும் நினைக்கிறேன். ஊர்ல நம்ம ஊர் பக்கமா செஞ்சிருப்பாங்க. தெரியாது? நான் செஞ்சிருக்கப்பா. எனக்கு இன்னைக்கு வயசு 50 தான்ப்பா. நானும் தேத்தங்கோட்டெல்லாம் போட்டு தேத்தி கொடுத்து எங்கள் அம்மாவுக்கு உதவி செய்யணும்னு சொல்லிட்டு, அம்மா அவ்வளோ கஷ்டப்படுறாங்களே, ஒவ்வொரு வேலையாக பார்க்குறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவேன், போய் நான் தேத்துறமான்னு சொல்லிட்டு நல்லா கையை கழுவிட்டு இவ்வளோ தூரம் கையை உள்ள விடணும். பானைக்குள்ள விட்டு பானையினுடைய ஓரத்தில் அப்படி ஒரு வகத்தில் அந்த கொட்டை இன்னொன்று தான், அந்த புளியப்பட்ட மாதிரி. புளியப்பட்டு பார்த்துருக்கீங்களா? அட்லீஸ்ட் புளியப்பட்ட பார்த்துருக்கீங்களா? அந்த புளியப்பட்ட மாதிரியே தான் இருக்கும். அதுக்கு பேர் தேத்தாங்கொட்டைன்னு சொல்றது. அப்படியே நம்ம உரச அது அந்த தண்ணியில கிடக்கும் போது அந்த தண்ணி தெரியும் பாருங்க. உங்க ஆரோ வாட்டர் என்ன? ஆரோ வாட்டர் அதெல்லாம் சாக்கடை கூட சமம்னு சொல்லலாம். ஒண்ணுமே இல்லாத வாட்டர். அது எல்லாத்தையும் அதுல இருக்கிற மினரல்ஸ் எல்லாத்தையும் எடுத்துட்டு வெறுமையான தண்ணியை குடிச்சிட்டு இருக்கோம். அதனால நோய் எதிர்ப்பு சக்தி இன்னைக்கு இல்லாம போச்சு.
நான் பள்ளிக்கூடத்தில் படிக்கிற காலத்துல போயிட்டே இருப்போம். அப்படியே ஒரு பக்கம் மாடு அப்படியே என்ன செய்வேன், இப்படி வாழை தூக்கிக்கிட்டு சாணி போட்டுக்கிட்டு இருக்கும், இன்னொரு மாடு ஒரு பக்கம் வாழை தூக்கிக்கிட்டு பேஞ்சுக்கிட்டு இருக்கும். எல்லாருக்கும் அந்த தண்ணி கிடக்கும், அந்த தண்ணியை அள்ளி குடிச்சிட்டும் வந்திருக்கும். குடிச்சோம் உண்மைதான், பள்ளிக்கூடத்துக்கு போற வாழையில நான் செஞ்சதுதான், எந்த நோயும் வரல. தண்ணீர் பேசிக்காவே அதுக்கு சுத்தம் பண்ணக்கூடிய தன்மை தான் இருக்கு. எவ்வளவு பெரிய அழுக்கு தண்ணியில போனாலும் அது சுத்தம் பண்ணும், அவ்வளவுதான். குணமளிக்கும் ஆற்றலும் அதுக்கு தான் இருக்கு, தண்ணீர் தான் இருக்கு. தண்ணியில தான் எல்லாம் சத்துமே இருக்கு. ஆனா சத்தெல்லாம் எடுத்து மினரெல்லாம் எடுத்துட்டு கொடுக்கறது தான் இன்னைக்கு அக்வா, ஆரோ வாட்டர் எல்லாமே. அதுதான் இன்னைக்கு நல்ல தண்ணி. ஐயோ எனக்கு அதெல்லாம் பிடிக்காது, ஆரோ வாட்டரா, ஐயோ வேணாமா, எனக்கு பாட்டில் வாட்டர் கொடுங்க அப்படின்லாம் சொல்லி குடிக்கிறோம். அப்படிப்பட்ட காலங்கள் அழகா தெளிவும், அவ்வளவு தெளிவா இருக்கும். அதனுடைய அந்த ரிமைல்ஸ் எல்லாம் கீழே இருக்கும், பார்த்தீங்கன்னா அள்ளலாம், கிலோ கணக்கில் கூட அள்ளி எடுக்கலாம். அவ்வளவு தெளிவா இருக்கும் அந்த தண்ணீர் எல்லாம். அதுதான் இயேசு பிரியமான சிறுகளை மாற்றம். அது இந்த பானை, அந்த ஒரு தண்ணியில இருக்கக்கூடிய அந்த தண்ணி, பானையில் இருக்கக்கூடிய தண்ணி ஒரு வேதிப்பொருள், அது இன்னும் ஒரு வேதிப்பொருள். எப்படி மனுஷன் கண்டுபிடிச்சானே தெரியல அந்த தேத்தாங்கொண்ட. அது அவ்வளவு பெரிய மாற்றத்தை உருவாக்குகிறது, மாற்றத்தை உருவாக்குகிறது. அதான் அந்த பானை இன்றைக்கு கேட்கிறாங்க, அடிக்கிற வெயில், எவ்வளவு வெயில் அடிக்குது, ஆனா நீ உனக்குள்ள இருக்கிற அந்த தண்ணி மட்டும் குளுமையா இருக்கும். மண்பானையில தண்ணி வச்சு கொடுத்து பாருங்க, ஐஸ் வாட்டர்லாம் வேணாம், ஃப்ரிட்ஜ்லாம் வேணாம், ஃப்ரிட்ஜ்லாம் தேவையில்லை. மண்பானையில காலையில தண்ணி ஊற்றி வச்சு குடிச்சு பாருங்க, அவ்வளோ ஜில்லுன்னு இருக்கும். அது உங்களுக்கு சளி தொந்தரவு எதையும் ஏற்படுத்தாது. ஃப்ரிட்ஜில் வச்சு குடிக்கிறது கண்டிப்பா உங்களுக்கு எல்லா பிரச்சனையும் கொண்டு வரும். மண்பானையில குடிக்கிற தண்ணீர் எந்த ஒரு பிரச்சனையும் செய்யாது, அழகா குளுமையா இருக்கு. இந்த வெயிலுக்கு எங்க போயிட்டு இருந்தோம் மண்பானை தண்ணீர் வச்சு குடிங்க. இப்போ மண்பானையில டேப்லாம் போட்டு கொடுத்துருக்காங்க, அருமையா இருக்கு. ஊற்றி வச்சு டேப்ல பிடிச்சி கூட குடிக்கலாம், அருமையா இருக்கு. அதெல்லாம் நான் வச்சிருக்கிறேன் எங்க ஹவுஸ்ல, செம்பட்டில், திருச்சியில வச்சிருக்கேன். இப்போ எடுத்துருவேன், வெயில் காலத்துக்கு எடுத்துருவேன், என்ன எடுக்கல, நான் வெயில் காலத்துக்கு மட்டும் எடுத்துருவேன். குளிர் காலத்துலாம் கொஞ்சம், ஏன்னா குளிரில் ரொம்ப குளிர் வந்து. ஆக எப்படி உன்னால் மட்டும், அந்த மண்பானையை பார்த்து வந்து கேட்கிறான், உன்னால் மட்டும் எப்படி இப்படி உன்னோடு இருக்கக்கூடிய அந்த உன்னில் இருக்கக்கூடிய தண்ணீரை இவ்வளவு வெயில் சுற்றி இருக்கும்போது குளுமையாக வைத்துக் கொள்ள முடிகிறது அப்படின்னா அந்த மண்பானை சொல்ற, எனக்கு தெரியும் நான் யார், நான் மண்ணாவே போவே தெரியும். அதனால எந்த தலக்கணம் கௌரவம் எதுவும் இல்லை. அதனால நான் கூலா இருக்கிறேன், என்கிட்ட வர்றவங்களையும் கூலா வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லு. அப்படித்தான் நம்முடைய வாழ்க்கையும் இருக்க வேண்டும். இறை இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, அதுதான் நமக்கு கொடுக்கப்பட்ட இறை வசனம். மார்க் 1:15, மார்க் 1:15, காலம் நிறைவேறிவிட்டது, இறை ஆட்சி நெருங்கி வந்து விட்டது, மனம் மாறி நற்செய்தியை நம்புங்கள். லியோனார்டோ டா வின்சி அப்படிங்கிற ஒரு ஓவிய கலைஞர், உங்களுக்கு எல்லாம் தெரியும் நினைக்கிறார். உலக புகழ்பெற்ற ஓவியம். அந்த லாஸ்ட் சப்பர், அது அப்புறம் அந்த கிரியேஷன் ஒரு படம் வரும், அந்த படங்கள் எல்லாம் வரைந்தவர் அவர் தான். கிரியேஷன் எப்படின்னா கடவுளுடைய கரங்கள் வந்து மனிதனுடைய கரங்களை தொடுவது போல ஒரு படம் எனக்கெல்லாம் இருக்கு. அந்த படம் அதெல்லாம் வரைந்த உலக புகழ் பெற்ற ஒரு கலைஞர் இத்தாலி நாட்டில் இருக்கிறார். அவர் இயேசுடைய திரு இருதய படத்தை வரைந்து கொண்டிருக்கிறார். இயேசுடைய திரு இருதய படத்தை வரைந்து கொண்டிருக்கிறார். அவருடைய நண்பரோடு ஒரு சில வாக்குவாதம், ஆர்கியூமெண்ட் நடந்து கொண்டிருக்கிறது. அது பெரிய அளவில் போச்சு. படம் வரைகிறத விட்டுட்டு சண்டை போட்டு இருக்கிறார். மனம் குழப்பம் அடைந்து விட்டது. சண்டை முடிஞ்சும் போச்சு. போடா நீலாம் ஒரு மனுஷன், ஒன்ன நம்பி நான் வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய நண்பரும் வீட்டை விட்டு போயிட்டார். 2 நாள் கழித்து அவரு தான் வரைந்து கொண்ட அந்த இயேசுவினுடைய திருவிருடைய படத்தை வரையலாம் அப்படின்னு அமர்றாரு. ட்ரெஸ் எடுக்கிறாரு. சண்டை வருது, மன அமைதி இல்லை, குழப்பம், முடியல. என்ன செய்ய நினைக்கிறாரோ அது செய்ய முடியல. மீண்டும் மீண்டும் முயற்சி பண்றாரு. படம் தவறாகவே வருகிறது. தன்னில் ஒரு உணர்வு, நான் என் நண்பனை பார்த்து
அவனிடம் மன்னிப்பு கேட்டு வருகிறேன் என்று எழுந்து செல்கிறார். உண்மையால் நடந்த நிகழ்வு. எழுந்து செல்லுகிறார். தன் நண்பனை போய் வீட்டில் சந்தித்து, நண்பா, ஏதோ கவனக்குறைவில் உன்னோட நான் வாக்குவாதத்தில் ஈடுபட்டு விட்டேன், சண்டை போட்டேன், என்னை மன்னிச்சுடையா. உடனே அவன் எழுந்து அப்படியே கட்டி பிடிச்சு, ஐயோ, நீ எவ்வளவு பெரிய ஆள், உலக புகழ்பெற்ற ஓவியன், நீ என்னுடைய நண்பன் தான், ஆனால் நீ இப்படி கேட்கிற. ஐயோ, இல்ல நான் ஒண்ணுமே நினைக்கல, அதெல்லாம் இல்ல, நமக்குள்ள இப்படிதான், பிரச்சனை இல்லை, நீங்க கவலைப்படாதா அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் கட்டி தழுவி தங்களுடைய அன்பை பரிமாறிக்கொண்டார்கள். உட்கார்ந்தான். அடுத்த 10 நிமிடங்கள படத்தை வரைஞ்சு முடிஞ்சதா தன்னுடைய அனுபவத்தை பகிர்கிறார். இயேசு பிரியமான என் சகோதரனை, என் சகோதரியே, மனதில் அமைதி இல்லை என்று சொன்னார். நிச்சயமாக சண்டை, சச்சரவுகள், குழப்பங்கள், வேதனைகள், பகைமை, வெறுப்பு இவையெல்லாம் இருக்கும் வரை அது நெருப்பாய் எரிந்து கொண்டேதான் இருக்கும். நாம் தேடும் நிம்மதி நமக்கு கிடைக்கவே கிடைக்காது. ஆக எப்பொழுது நாம் மாறி மனமாற்றம் ஆகி ஒவ்வொரு சூழ்நிலையிலிருந்து விடுதலை பெற நினைக்கிறோமோ, அந்த சூழ்நிலைக்கு காரணமானவற்றை சிந்தித்து பார்த்து ஒரு உறவை ஏற்படுத்திக் கொள்ள, புதுப்பித்துக் கொள்ள முயற்சி செய்கிறோமோ, அதுதான் மனமாற்றமாகும். அப்படிப்பட்ட மனமாற்றம், மன்னிப்பு, இதெல்லாம் நாம் பெரும்பொழுதுதான் இயேசுவில் பிரியமான என் சகோதரனே, என் சகோதரியே, நம் வாழ்வில் அமைதி, நிம்மதி அந்த ஆண்டவர் தருவார். லூக்கா நற்செய்தி 15ஆம் அதிகாரம், 11வது வசனம் தொடங்கி, அதுதான் இந்த தவ காலத்தின் 4வது ஞாயிறு. 4வது ஞாயிறுல இருக்கிறோம், கரெக்ட் தானே? 4வது ஞாயிறு இன்றைய நற்செய்தி வாசகம். என்ன வாசகம் அது? ஊதாரி மைந்தனின் நிகழ்வு. கதை சொல்றதா, நிகழ்வு சொல்றதா, உண்மையா நடந்தது சொல்றதா? இயேசு ஊமை வழியா பேசினார். இந்த கதையை ஒரு ஊமையாக எடுத்து சொன்னார் அப்படின்னா சொல்லப்பட்டிருக்கிறது. இயேசு பிரியமான சகோதர சகோதரிகளை, அதை 2 புதல்வர்கள், நமக்கு தெரிஞ்ச கதை தான் இல்லையா? நம்ம தெரிஞ்ச கதை நம்ம சொல்லணும் இல்லை. ஒருவன் தன்னுடைய பங்கு எல்லாம் எடுத்துக்கொண்டு போய் தாண்டோண்டித்தனமாக வாழ்ந்து அவன் இறுதியாக உணர்கிறான். இறுதியாக என்ன பண்றான்? தன் தவறை உணர்கிறான். தன் தவறை உணர்ந்து அவன் சொல்லக்கூடிய வார்த்தை என்ன? அவன் பன்றிகள் மேய்ச்சி கொண்டிருக்கும் போது சொல்லக்கூடிய வார்த்தை, அந்த பகுதிய வாசிய, என் வீட்டுல அத்தனை பேர் இருக்கு, இத்தனை பேர் இருக்கு, நான் போய் என் தந்தையை சந்தித்து என்ன சொல்லுவேன்? தந்தையே, உமக்கும் கடவுளுக்கும் எதிராக பாவம் செய்து விட்டேன், நான் பாவம் செய்து விட்டேன். உன்னுடைய மகன் என கருத கூட நான் தகுதியற்றவன். என்னை உன்னுடைய பணியாளர்கள் ஒருவராய் நடத்தும், சேர்த்துக் கொள்ளும் அப்படின்னு சொல்லுவேன் அப்படின்னு ஒரு என்ன பண்றாரு? தீர்மானம் எடுக்கிறான். என்ன செய்கிறான்? ஒரு முடிவு, ஒரு தீர்மானம், ஒரு டிசிஷன் மேக்கிங். அது யாராவது எடுத்து கொடுத்தாங்களா அவனுக்கு? யாராவது எடுத்து கொடுத்தாங்களா அப்படின்னா இல்ல. ஆக இயேசு அருமையானவர்களே, கரங்களை கூப்பி உங்களை அன்போடு சொல்றேன், இந்த நேரத்துல இந்த வாய்ப்பை பயன்படுத்தி நல்லா சொல்றேன். இதுக்கு தான் சொல்லி வச்சிருக்காங்க, திருடனா பார்த்து திருத்தலைனா திருட்ட ஒழிக்க முடியாது அப்படின்னு சொல்றேன். அது மாதிரி குடிகாரனா பார்த்து குடியை நிறுத்தலைன்னா அந்த குடிகாரன் குடியிலிருந்து நம்ம நிறுத்தவே முடியாது. திருடன்கிறது அது மாதிரிதான். ஒருவன் தன் தவறை உணர்ந்து அவனே ஒரு தீர்மான முடிவு, டெசிஷன் மேக்கிங் இல்லை என்று சொன்னார். எத்தனை பேர் அவருக்கு கூடி நின்று சொன்னாலும், எத்தனை சூழ்நிலையில் அவன் காதில் ஓதினாலும், அதெல்லாம் என்ன தெரியுமா? அட்வைஸ். அது ஒண்ணுதான் இலவசமா நம்மளாம் கொடுத்துக்கிட்டு இருக்கோம் நிறைய பேருக்கு. இந்த அட்வைஸ் பிள்ளைங்கெல்லாம் சொல்லுவாங்க, அம்மா அப்பாவெல்லாம் நொந்துக்குருவாங்க, பிள்ளையெல்லாம் தலையில் அடிச்சுருவாங்க. என்னடா தம்பி, போமா, நீ இந்த சும்மா சொல்லிட்டே இருக்காம, சொல்றதெல்லாம் சொல்லியாடா, உடனே தாண்டா பாக்குறேன், ஆமான்னு சொல்லு.
சும்மா இருக்க மாட்டேன், நீ ஒரு அப்பா ஒரு ஐயே ஏமா அப்படிமா அட்வைஸ். அதெல்லாம் அட்வைஸை தான் ஆகும். ஆக எவன் ஒருவன் உணர்ந்து அவனே முடிவு எடுக்கிறானோ அதுதான் உண்மையான மனமாற்றத்துக்கு வழிவகுக்கும். இறையேசுவில் பிரியமான என் சகோதர சகோதரிகளை, அப்படித்தான் ஊதாரி மைந்தன் இருக்கின்ற சூழ்நிலையை உணர்ந்து இந்த சூழ்நிலையில் தன் வீட்டையும் பார்த்து அந்தையும் எடுத்து காட்டி ஒப்பிட்டு அதனுடைய சூழ்நிலையும் உணர்ந்தவனாய் முடிவு எடுக்கிறான், ஒரு தீர்மானம் எடுக்கிறான். நான் என் தந்தையிடம் போவேன், சொல்லுவேன், தந்தையின் வீட்டுக்கு போவேன், இப்படி சொல்லுவேன் என்று அவன் வருகிற வழியில் இவரும் ஓடி சென்று கட்டி அணைத்து முத்தமிட்டு புத்தாடை அணிவித்து கொழுத்த கன்றை வெட்டி விருந்து படைக்கிறார். அப்ப இவன் பாவத்தில் இருந்த அந்த நாட்களை எப்படி சொல்லுகிறார்? அந்த பெரியவர் சொல்லும்போது தந்தையாகிய அவர் மகனை பார்த்து இந்த பாவத்தில் இருந்த நாட்களை எப்படி சொல்லுகிறான்? என் மகன் செத்து போயிருந்தான். அருமையான சகோதரியின் சகோதரியே, பாவத்தில் இருக்கும் ஒவ்வொரு நேரமும், ஒவ்வொரு சூழ்நிலையும், ஒவ்வொரு நாளும் நாம் செத்தவர்களே. கிறிஸ்தவர்கள் என்று சொல்லும் நாம் செத்தவர்களே, இறந்தவர்கள். இன்னொரு வார்த்தையில் சொன்னா கொஞ்சம் கஷ்டமான வார்த்தை தான், பிணம். மூச்சு விட்டு இருக்கிற வர, இப்ப கண்ணை திறந்து பேசுற வர, நம்ம ஏதாவது ஒண்ணு பாடுங்க குடிச்சுக்கிட்டு இருக்கிற வர உயிர் இருக்கான்னு பாருங்க, உயிர் இருக்கான்னு பாருங்க. அவரு இவரு அவங்க இவங்க, ஐயோ எங்க அப்பா, ஐயோ இப்படி அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. இந்த மூச்சு விட்டு முடிஞ்ச உடனே பணத்தை எப்ப எடுப்பீங்க? ஏன் தூக்கி போட்ட வேண்டியதானே? வச்சுக்கிட்டே இருந்தா இப்படி வார்த்தையில மாறிடும், அப்படியே அடுத்த செகண்ட்ல வார்த்தையில மாறும். அவ்வளவுதான் நம்ம மரியாதை, மானம், மதிப்பெல்லாம் மனுஷனுக்கு அவ்வளவுதான். ஆனா இந்த வாழ்க்கையை தான் நாம எப்படிலாம் வாழ்ந்துட்டு இருக்கோம் அப்படின்னு நினைச்சா எல்லாமே நமக்கு தான் அப்படிங்கிற மாதிரி வாழ்ந்துட்டு இருக்கோம். இயேசுவில் பிரியமான என் சகோதர சகோதரிகளை, இந்த ஊதாரி மைந்தனுடைய கதை உண்மையான மன மாற்றத்துக்கு நமக்கு ஒரு மிகச்சிறந்த எடுத்துக்காட்டு. இயேசு பிரியமான சகோதரர்கள் சகோதரிகளே, சபை உரையாளர் 3வது அதிகாரம் 1 முதல் 8 வரை நாம் வாசிக்கலாம். சபை உரையாளர் 3வது அதிகாரம் 1 முதல் 8 வரை. எல்லாவற்றுக்கும் ஒவ்வொன்றுக்கும் ஒரு காலம் உண்டு என்று சொல்லுகிறார். வாசிக்க கொஞ்சம் தொடக்கத்திலே வாசிக்கலாம். சபை உரையாளர் 3:1 முதல் 8. ஒவ்வொன்றுக்கும் ஒரு நேரம் உண்டு, ஒரு காலம் உண்டு. உலகில் நடக்கும் ஒவ்வொரு நிகழ்ச்சிக்கும் ஒரு காலம் உண்டு. பிறப்புக்கு ஒரு காலம், இறப்புக்கு ஒரு காலம், நடவுக்கு ஒரு காலம், அறுவடைக்கு ஒரு காலம், கொள்ளுதலுக்கு ஒரு காலம், குணப்படுத்துவதற்கு ஒரு காலம், இடித்தலுக்கு ஒரு காலம், கட்டுதலுக்கு ஒரு காலம், அழுகைக்கு ஒரு காலம், சிரிப்புக்கு ஒரு காலம், துயரப்படுதலுக்கு ஒரு காலம். அப்படி போயிட்டே இருக்கிறேன். தேங்க்யூ சகோதரன். Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. நல்லவர் வல்லவர் போதுமானவர், வார்த்தையில் உண்மையுள்ளவர், வல்லவர் நல்லவர் போதுமானவர், வார்த்தையில் உண்மையுள்ளவர். துதிப்பாடு நம் இயேசுவை நாவாய் என்று பாடு, நன்றியால் துதிப்பாடு நம் இயேசுவை நாவாய் என்று பாடு. Praise the Lord. Praise the Lord. ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு காலம். நம்முடைய லிட்டரேச்சர்ல கூட அந்த காலம் இருக்கிறது. திருவருகை காலம், கிறிஸ்து பிறப்பு காலம் இருக்கா இல்லையா, பொது காலம், தவ காலம், அப்புறம் என்னெல்லாம் இருக்கு,
உயிர்ப்பு காலம் இருக்கு, எல்லாம் மிக அழகாக. இப்ப நாம் இருப்பது தவக்காலம். இப்ப நாம் இருப்பது தவக்காலம். இந்த தவக்காலம் ஒரு மனம் மாற்றத்தின் காலம், இறை இரக்கத்தின் காலம், அருளின் காலம், ஆண்டவனை திரும்பி பார்க்கின்ற காலம், உறவை பலப்படுத்தும் காலம், உறவை புதுப்பித்துக் கொள்ளும் காலம், பகைமையை வெறுத்து அன்பை உண்டாக்கும் காலம், மன்னிப்பின் காலம் என்று எத்தனையோ பேசலாக இந்த காலம் தவக்காலம். பேசிக்கா மனமாற்றத்தின் காலம். இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, நம்முடைய வாழ்க்கையில் பல வகையான மாற்றங்கள் சேஞ்ச் ஏற்படுகிறது. பிசிக்கல் சேஞ்ச், உடல் உருவத்துல, பருமன்ல, நம்முடைய உறுப்புகள் ஏற்படக்கூடிய மாற்றம். இன்டலெக்சுவல் சேஞ்ச், மைண்ட் அளவில் இன்டலெக்சுவல் சேஞ்ச், அறிவு வளர்ச்சி. நம்ம குழந்தையா இருந்தபோது நம்மிடம் இருந்த அறிவு நெருப்பு தெரியாது, ஆனால் எரிஞ்சிட்டு இருக்கும். அது ஒரு குழந்தையா இருக்கும்போது அது ஒரு விளையாட்டு பொருள் மாதிரி போயிட்டு அது தொடுவோம், சுடு, அப்பதான் புரியும் அறிவு வளர்கிறது. நெருப்பு தொட்டா சுடும் அப்படிங்கிற ஒரு படிப்பினையை கற்றுக்கொள்ளுகிறோம். இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளை, நம்முடைய புரிதலில் changes in our understanding. ஒரு 5 வருடங்களுக்கு முன்னால் இருந்த செல்வன் இல்லப்ப 5-10 வருடங்கள் சொல்லலாம், கொஞ்சம் கொஞ்சமா மாறிட்டேன். ஆக்சுவலி டெரர், ஹிட்லர்லாம் பேர் எனக்கு என்னுடைய பள்ளிக்கூடத்தில். என்னுடைய மாணவர்கள் எனக்கு ஆசிரியர் நான், அதனால என்னுடைய பள்ளிக்கூடத்தில் என்னுடைய மாணவர்கள் எனக்கு வச்சிருக்க பேரு ஹிட்லர். இங்க இப்ப எங்க வீட்டுல பள்ளிக்கூடம் இருந்து பிறந்த எடுத்து இப்படி தொடங்கிட்டானா அங்க எவனாவது ஒருத்தர் பார்த்துட்டானா போகும், அது அப்படியே வைரல். அப்படியே ஒரு அமைதி இருக்கும் பாருங்க. அந்த நேரம் 11 மணிக்கு தான் ஸ்கூலுக்கு போவேன். 11 மணிக்கு எனக்கு கிளாஸ். காலையில் 9:30 போக மாட்டேன். 9:30 கிளாஸ் இல்லை எனக்கு. அந்த 2 ஹவரெல்லாம் அந்த கிளாஸ் டீச்சர்ஸ் எல்லாம் இருப்பாங்க இல்லையா, அதெல்லாம் அவங்க இருப்பாங்க. என்னுடைய கிளாஸ் அவர் இருக்கும்போது வீட்டில் இருப்பேன். ஆனால் மற்ற நேரம் அங்கே தான் இருப்பேன், கையெழுத்து போட்டுட்டு வந்து அங்கே தான் இருப்பேன். 11 மணிக்கு வகுப்பறைக்கு சொன்னா இங்கே நடந்ததுனால அங்கே தெரிஞ்சிடும். எவனா எப்படினாவது ஒரு போட்டுவிட்டுருவான் செல்லம் ஆழவா அங்கே அப்படின்னா ஹிட்லர் பேர் அப்படிதான். இப்போதான் எவ்வளோ பக்குவம் ஆக வயதாகும் போது என்னுடைய புரிதலில் இதெல்லாம் மாறுகிறது. தப்பு கண்ணுக்கு முன்னால் நடக்கக்கூடாது, தப்பு கண்ணுக்கு முன்னால் நடக்கக்கூடாது. யாரா இருந்தாலும் கேள்வி கேட்டுருவேன், எந்த சூழ்நிலையா இருந்தாலும் கேள்வி கேட்டுருவேன். என்ன நடக்க போகுது அப்படின்னு எதிர்பார்க்க மாட்டேன். 2008ஆம் ஆண்டு சென்னையில், இதே சென்னையில் இருக்கிறேன், ஒரு சுவாரஸ்யமான நிகழ்வு நடந்தது. இன்ஜினியரிங் காலேஜில் அட்மிஷன் வாங்குறதுக்காக வந்திருந்தோம். சரியான கூட்டம். கோயம்பேடு பஸ் ஸ்டாண்டில் பார்த்தா வத்தி அழியுது கூட்டம், தாங்க முடியாத கூட்டம். ஒரு பஸ் வந்தா 500 பேர் ஓடுறான் இடம் பிடிக்கிறதுக்கு. எங்க போகுது பஸ் பேரை கூட பார்க்காம ஓடி ஓடி ஏறுறாங்க. ஓடின பிறகு இது தேவட்ட போமா, காரைக்குடி போமா, நான் காரைக்குடி போகணும், தேவட்ட போகணும் அப்படின்னு நிற்கிறேங்க. வேற ஒன்று அதனால சொன்னேன். புதுக்கோட்டை போமா, ராமேஸ்வரம் போமா, அப்படி ஒவ்வொரு ஊராக கேட்டுட்டு போவார் அப்படின்னு சொன்னோன்னே எப்படி இறங்கி வர்றது இப்படியுமா ஓடிட்டு இருக்காங்க. அப்படி ஓடி எங்கள் அக்கா பையன் வந்து அவனுக்கு தான் அட்மிஷன் வாங்க வந்திருந்தேன். சின்ன பையலாக இருந்ததுனால 12th முடிச்சுட்டு இருந்தான். ஐடி இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி இங்கே தான் படித்தோம் சென்னையில். அந்த டிஎம்ஐ காலேஜ் ஆஃப் இந்த லைனில் தான் இருக்குன்னு, பூந்தமல்லி பக்கத்தில் தான் இருக்குன்னு நினைக்கிறேன். அப்போ இங்கே தான் இருக்குன்னு நினைக்கிறேன். இங்கே வந்திருந்தோம். ஓடி போய் சீட்டு இடம் பிடிச்சிட்டான். ஒரு வண்டி சென்னையிலேருந்து காரைக்குடிக்கு போகும். இடம் பிடிச்சிட்டான். உட்காந்துட்டோம். சுருக்கமாக சொல்லி பிடிச்சது. ரொம்ப என்ன நிறைய இறை வார்த்தைகளாக இருக்கணும். போய் உட்காந்தோடனே டிக்கெட் எல்லாம் பஸ்ஸு வித்தின் செகண்ட் ஆகி ஒரு 30 செகண்டுக்குள்ளே நிறைஞ்சிச்சு. வண்டியை எடுத்துட்டான். டிக்கெட் போடுறான் கண்டக்டர். 160 ரூபாய்க்கு டிக்கெட் கிழிச்சு கொடுத்தாரு. 160 ரூபாய்க்கு டிக்கெட் கிழிச்சு கொடுத்தாரு. ஆனால் 180 ரூபாய் எடுத்துக்கிட்டாரு. அப்போ எங்களுக்கு 2 பேர், நானும் எங்கள் அக்கா பையனும் 40 ரூபாய் எடுத்துக்கிட்டாரு. நான் டிக்கெட்டை பார்த்தேன், சேஞ்ச் அவர் கொடுத்த மிச்சத்தை பார்த்தேன், ஒன்றுமே சரியாகலை. எனக்கு கொஞ்சம் நேரம் ஆகி போச்சு. எவ்வளவுதான் குறைச்சி கொடுத்துருக்கான் அப்படின்னே கண்டுபிடிச்சு, ஓகே 20 ரூபா ஒரு ஆளுக்கு எடுத்துருக்கிறாங்க. இதே நிலைமை தான் எல்லாருக்கும்.
எல்லாம் இருக்கிற ஒரு 42 பேர் என்னமோ இருந்தோம். அந்த டபுள் சீட்டு தான், புஷ் பேக் சீட்டில் அல்ட்ரா டீலக்ஸ் பஸ். அது எல்லாருக்கும் டிக்கெட் போட்டு திரும்பினாரு. சார் அப்படின்னு நிறுத்தினேன். திரும்பி வரும்போது என்னன்னு கேட்டார். சார் 160 ரூபாய்க்கு டிக்கெட் கொடுத்துருக்குறீங்க, ஆனால் 180 ரூபா எடுத்துருக்குறீங்க, பேலன்ஸ் கொடுங்க, எனக்கு 2 டிக்கெட் 40 ரூபா பேலன்ஸ். அப்படிதான் அப்படின்னு சொன்னாங்க. எப்படி அப்படின்னு என்னுடைய வார்த்தையும் கொஞ்சம் சத்தமா எப்படி அப்படின்னு. அடுத்த நிமிஷம் அந்த ஒரு நொடியில பின்னால இருந்து தொண்டிக்கு போயிட்டு இருக்கான் அந்த பையன். இங்க ஹோட்டல்ல வேலை செய்யறான், சென்னையில ஹோட்டல்ல வேலை செய்யறான். அவன் அடிச்சான் 8 வயது. எனக்கு அவ்வளவுதான் இருந்தது. உண்மையிலே சொன்னேன் பிரியமானவர்களே, இப்படியோ வயிற்றுல அடிச்சான். ஏன் வயிற்றுல அடிச்சு நீ வாழணும், உன் புள்ள வாழணும்னு நினைக்கிற, உருப்படுவியாரா அப்படிங்கிற. ஏன்னா அவனுடைய வயிற்றுச்சல் அவ்வளவு. இங்க ஹோட்டல்ல வேலை பார்க்கிறான், அவன் நெருப்புள்ள கிடந்து சாகுறான். கொஞ்சம் கொஞ்சமா சேர்க்கிறான். அதை சேர்த்து வச்சு தன் குடும்பத்துக்கு போகணும், பிள்ளைகளை பார்க்கணும் அப்படின்னு போறான். இவன் 20 ரூபா லஞ்சம் எடுக்கிறான். என்னன்னு கேட்டா சொல்றான், தொடர்ந்து சொல்றான். கண்டக்டர் சொல்றான், இவ்வளவு கூட்டம் இருந்துச்சுல பஸ், நான் உங்களை ஏற்றிட்டு போறேன். உன் பவுண்டு பஸ்ல ஏற்றிட்டு போறேன், இல்லை உன் பொண்டாட்டி வீட்டுல இருந்து கொண்டு வந்து ஏடா பஸ்ன்னு கேட்டேன். அப்படிதான் அப்பெல்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும், வார்த்தையெல்லாம் பயங்கரமா வரும். அப்படியே கேட்டேன், என்ன பேசுறீங்க சார், முடியும் இருந்தா உட்காருங்களா, இறங்குங்க சார். ஆறா நீ என்ன இறக்கி விடா பார்ப்போம், வண்டியை நிறுத்துறா சாயில்ல சொல்லிட்டு நிறுத்திட்டேன். அந்த செகண்ட்ல இருந்த வண்டியில இருந்தவங்க ஒரு 4 பேர் முன்னால இருந்தாங்க. அவங்க கொஞ்சம் காசு பாட்டி அவங்க எல்லாம் கண்டுக்கிறாம என்னமோ நடக்குது அப்படின்னு இருந்தாங்க. 4 பேர் தான், நல்லா எல்லாத்தையும் ஒண்ணு. இந்த 4 பேரை தவிர 38 பேருடைய டிக்கெட் என் கைக்கு வந்துருச்சு. சார் விடக்கூடாது சார், இந்தாங்க சார் டிக்கெட் பிடிங்க சார், வச்சுக்கோங்க சார், இவனை இன்னைக்கு போய் நிறுத்துறது சார், இவன் பர்சன்ட் சஸ்பெண்ட் வாங்கி இறங்கிட்டு போறோம் சார், உங்களை மாதிரி ஆள் வேணும் சார் அவங்க. அமைதியா இருங்க, எல்லாம் அமைதியா இருங்க. உங்கள்கிட்ட கொஞ்சம் சூடு பிடிச்சோடனே நம்ம கொஞ்சம் அமைதியாகியாச்சு. பார்த்துக்குறோம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பஸ்ஸை நிறுத்தினேன். நீ பஸ்ஸை எடு. அப்புறம் ஒரு விவேகம், ப்ரூடன்ஸ். ஏன்னா பஸ் நிறுத்தி பயணம் தான் எங்களுக்கு நின்று போவோம், நாங்களே கஷ்டப்பட்டு போறோம். பயணம் ஓடிக்கிட்டே இருக்கட்டும், நீ ஓட்டு மவனே. ஒண்ணு உனக்கு ஒரே சாய்ஸ், ஒண்ணு 20 ரூபா பேலன்ஸ் எல்லாருக்கும் கொடுத்துரு, இல்ல 180 ரூபாய்க்கு டிக்கெட் கொடுத்துரு. ரெண்டுல ஒண்ணு செய், இல்லைன்னா நீ செத்தாக அப்படின்னு வெளியே முடிவு பண்ணிட்டோம். அப்புறம் கொடுத்துட்டான் 20 ரூபா எல்லாருக்குமே கொடுத்துட்டான். இல்லைன்னா அவனை விழுப்புரம் டிப்போவில் கொண்டு நிறுத்திட்டு வேற பஸ்ஸை எடுத்து அவனை சஸ்பென்ஸ் வாங்கி கொடுத்துட்டு போறதா தான் பிளான். அப்படிதான் பிளான் போட்டு வந்தோம். தாம்பரம் தாண்டி செங்கல்பட்டு நெருங்குறதுக்குள்ள என்ன பண்ணிட்டான், எங்களுக்கு 20 ரூபாய் கொடுத்துட்டான். சும்மா ஒரு நிகழ்வுக்கு சொன்னாங்க. இயேசு பிரியமானவர்களே, நாம் கிறிஸ்துவின் சீடர்கள், நாம் கிறிஸ்துவின் சீடர்கள், சிலுவையின் வழியில் நடப்பவர்கள், இயேசு கிறிஸ்துவின் சிலுவையின் சாட்சிகள், விசுவாசிகள், நம்பிக்கையாளர்கள். அப்படின்னா என்னமோ நடக்குது, யாருக்கோ நடக்குது, எங்கேயோ நடக்குது, எனக்கு என்ன, எல்லாருக்கும் நடக்குது. 20 ரூபாய் முடியவே முடியாது. தட்டி கேட்க வேண்டும், நீதிக்கு போராட வேண்டும். என்ன பெருமைக்காக சொல்ல இயேசு, இதுதான் என் உள்ளத்தில் உதித்தது இயேசு, அந்த புரிதல், இதெல்லாம் நம்முடைய நிலையில் மாறும், மாற்றங்கள் ஏற்பட வேண்டும். இயேசு பிரியமான சகோதர சகோதரிகளே, இப்படியாக நம்முடைய வாழ்க்கையில் எத்தனையோ சேஞ்ச், நம்முடைய உறவில் ஏற்படக்கூடிய செய்தி. இன்னைக்கு உறவு இல்லை, உறவு பரிமாற்றமே இல்லை. நம்முடைய சமூக வாழும் சூழ்நிலையில் ஏற்படக்கூடிய ஜியோகிராபிக்கல் சேஞ்சஸ், சோசியல் சேஞ்சஸ், சமுதாயத்தில் என்னெல்லாம் சேஞ்சஸ், ஹிஸ்டாரிக்கல் சேஞ்சஸ், எக்கனாமிக்கல் சேஞ்சஸ், பொலிட்டிக்கல் சேஞ்சஸ், அரசியல் என்று பல்வேறு நிலைகளில் பலவிதமான மாற்றங்கள் ஏற்பட்டு கொண்டே இருக்கிறது. ஆனா அதுதான் உண்மைன்னு சொல்றாங்க. ஆக வாழ்க்கையில் மாற்றம் மட்டுமே நிச்சயம் அப்படிங்கிறான். ஆனா நான் மட்டும் மாற மாட்டேன். பவுலடிகளார் ரோமியருக்கு எழுதிய புத்தகம் 12ஆம் அதிகாரம் 9 தொடங்கி வாசிக்கிறீங்க அப்படின்னா அழகா சொல்லுவார். சகோதர அன்பை பற்றி சொல்லுவார். 12ஆம் அதிகாரம் 9வது வசனம், நீங்கள் அன்பு கள்ளமற்ற உங்கள் அன்புன்னு இருக்கும்.
உங்கள் அன்பு கள்ளமற்றதாக இருப்பதாக. தீமையை வெறுத்து அதுதான் முக்கியம். நன்மையை பற்றிக் கொள்ளுங்கள். தீமையை வெறுத்து நன்மையை பற்றிக் கொள்ளுங்கள். உடன்பிறப்புகள் போன்று ஒருவருக்கொருவர் உளம் கடைசியா படிக்கும், கடைசியா இருக்கும். தீமை உங்களை வெல்ல விடாதீர்கள். தீமை உங்களை வெல்ல விடாதீர்கள். நன்மையால் தீமையை வெல்லுங்கள். நன்மையால் தீமையை வெல்லுங்கள். பிரைஸ் தி லார்ட், 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 பிரைஸ் தி லார்ட். அதே அருமையான என் சகோதரனே, என் சகோதரியே, தேவ பிள்ளைகளே, நாம் கிறிஸ்தவர்கள் என்று சொன்னால் மாற்றம் என்பது நிச்சயம் நாம் மாறிக்கொண்டே இருக்க வேண்டும். அப்படின்னா நேற்று நல்லவன் இன்னைக்கு கெட்டவன் அப்படின்னு இல்ல, நல்ல நிலைக்கு ஒவ்வொரு நாளும் மாறிக்கொண்டே, அப்படிப்பட்ட அந்த மாற்றம் தான் சிலுவைக்கு நம்மை சான்று பகர வைக்கும். இயேசுவின் சீடனாக்க முடியும், சீடனாகவும் நமக்கு தகுதியை அளிக்கும். இயேசுவில் பிரியமான சகோதரர்களே, அதான் அந்த ரோமையருக்கு எழுதிய புத்தகத்தில் 12:9 மிக அழகாக சொல்றது, உங்கள் அன்பு கள்ளமற்றதாக இருப்பதாக. அடுத்தது என்ன சொன்னாங்க? தீமையை வெறுத்து நன்மையை பற்றிக் கொள்ளுங்கள். அப்படி நிறைய அதுக்கு தலைப்பை இருப்பாங்க, கிறிஸ்தவ வாழ்வின் ஒழுங்கு முறைகள் அப்படின்னு. அப்ப நீங்களும் நானும் கிறிஸ்தவன் சொன்னா அதுதான் நம்முடைய வாழ்க்கையின் ஒழுங்கு முறை, அதுதான் நம்முடைய சட்டம், அதன்படிதான் நாம் வாழணும். அதுதான் நமக்கு விவிலியம் எடுத்துக்காட்டு. இயேசு நமக்கு சொல்லுகிறார், பவுலடியார் வழியாக சொல்லுகிறார். நான் பல்வேறு இடங்கள் அதை சொல்வது உண்டு. அது ஃபுல்லா அதுவே ஒரு இறை பகிர்வாக போனா 1 மணி நேரம் 2 மணி நேரம் பேசிட்டு இருக்கலாம். இறுதியா சொல்லும்போது, தீமை உங்களை வெல்ல விடாதீர்கள், தீமை உங்களை வெல்ல விடாதீர்கள், நன்மையால் தீமையை வெல்லுங்கள். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். அதுதான் இயேசுவில் பிரியமான என் சகோதரனே, என் சகோதரியே, இயேசுவில் நாம் பெற்ற உன்னதமான அழைப்பு. கிறிஸ்தவன் என்று சொன்னால் அதுதான் பொருள், அதுதான் அர்த்தம், அதுதான் வாழ்க்கை. அப்படி வாழல அப்படின்னா கிறிஸ்தவன் என்று சொல்வதில் எந்த ஒரு பெருமையும் இல்லை, கிறிஸ்தவன் இருப்பதில் அர்த்தம் இல்லை. நல்லவர் வல்லவர் போதுமானவர், வார்த்தையில் உண்மையுள்ளவர், நல்லவர் நல்லவர் போதுமானவர், பாடு நம் இயேசுவை நாவாலே என்றும் பாடு. இரண்டாவதாக, முதல்ல மாற்றம் என்பது தேவை, மாற்றம் மட்டுமே நிச்சயம், மனமாற்றம் தேவை அப்படின்னு. எவ்வகை மாற்றம் தேவை? இரண்டாவதாக நாம் சிந்திக்கிறது, எவ்வகை மாற்றம் தேவை. ஒன்று, மாற்றத்தை ஏற்படுத்த விரும்புபவர்கள் அல்லது முயல்வோர் முதலில் தன் வாழ்வில் மாற்றத்தை கொண்டு வர வேண்டும். மத்தேயு நற்செய்தி 7ஆம் அதிகாரம் 1 முதல் 5 படிக்க போகலாம். மத்தேயு நற்செய்தி 7ஆம் அதிகாரம். பிறர் குற்றவாளிகள் என தீர்ப்பு அளிக்காதீர்கள், பிறர் குற்றவாளிகள் என தீர்ப்பு அளிக்காதீர்கள், அப்போதுதான் நீங்களும் தீர்ப்புக்கு உள்ளாக மாட்டீர்கள். நீங்கள் அளிக்கும் தீர்ப்பை நீங்களும் பெறுவீர்கள். நீங்கள் எந்த அளவையால் அளக்கிறீர்களோ அதே அளவையால் உங்களுக்கும் அளக்கப்படும். ஆக வாழ்க்கையிலே மாற்றத்தை ஏற்படுத்த விரும்புகிறேன் நான் என்று சொன்னால், நல்ல ஒரு வார்த்தை இருக்கு, யோக்கியம். செப்பலுக்கு உள்ளவங்க யோக்கியம் வரான்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி கதையெல்லாம் நம்ம இருக்கக்கூடாது. அயோக்கியம் நிறைய கதை என்னன்னா ஆரோக்கியம் சொல்லுவாங்க, அயோக்கியம் சொல்லுவாங்க. சந்தோஷம் தான் சொல்லிட்டு போனாங்க. அயோக்கியம் இருக்கிற மகிழ்ச்சி, நான் யோக்கியம் சொல்லுவேன்.
சொல்லவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிடுவேன். நான் யோக்கியன் இல்லை, ஏத்துக்கிறேன். உங்களுக்கு முன்னால ஏத்துக்கிறேன். யோக்கியன் இல்லை, அயோக்கியன். ஓகே, இல்லைன்னா செப்படுக்கு உள்ள யோக்கியம் வரலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கக்கூடாது இல்லையா? அதுக்கு நான் அயோக்கியனே சொல்லிட்டு பிரச்சனை இருக்கு. மாற்றங்களை ஏற்படுத்த நாம் விரும்புகிறோம் என்று சொன்னால் நாம் நம்மளே அந்த மாற்றத்தை, வாழ்க்கையில் மாற்றத்தை ஏற்படுத்தியவர்களாய், மாறியவர்களாய், மன மாற்றம் பெற்றவர்களாய், மனம் மாறியவர்களாய் இருக்க வேண்டும். ஆக பிறரை நாம் தீர்ப்பிடுகிறோம். பிறர் கண்ணில் இருக்கும் தூர்மை பார்க்காது. மத்திய நட்சத்திர அதை 7ஆம் அதிகாரம் 17-19 படிக்கும் போகலாம். நல்ல மரம் எல்லாம் நல்ல கனிகள் கொடுக்கும். கெட்ட மரம் கெட்ட கனிகளை கொடுக்கும். நல்ல மரம் கெட்ட கனிகள் கொடுக்க முடியாது. கெட்ட மரமும் நல்ல கனிகளை கொடுக்க முடியாது. அப்ப நீயா? நான் உங்களை பார்த்து கேட்கிறேன், என்ன பார்த்து நீங்க கேட்கலாம்? அவன் நீ யாரா சாமி? சாமியோ நீ யாரு அப்படின்னு கேட்கணும். நானும் கேள்வி கேட்கணும், நீங்களும் கேள்வி கேட்கணும். நாம் ஒவ்வொருவரும் நம்மை சோதித்து அறியணும், கேள்வி கேட்கிறோம். இயேசுவின் பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆக எவ்வளவு மாற்றம் தேவை? முதலில் நாம் மாற வேண்டும். நாம நினைக்கிறதெல்லாம், நாம சுத்தி இருக்கிறது எல்லாம் மாறணும். பங்குச்சாமியார் மாறணும். பங்குச்சாமியார் நான் போட்டேன், ஆனா அவர் இப்படி பேசுறாரு, அப்படி பேசுறாரு. சாமியார் சகிலே, சாமியார் நல்லா தெரியல. அவர் மாறணும் அப்படின்னு நினைக்கிறோம். நாம மாறணும் அப்படிங்கிறதுலாம் நிறைய இடங்கள். அதான் எல்லாம் வீட்டுல கூட மனைவி கணவன் மாறணும். அவங்க சொல்றதெல்லாம் சரி. எங்க பக்கத்துல ஒருத்தர் இருக்கிறார், பங்கு பேரவையுடைய வைஸ் பிரசிடென்ட். அவர் விபி வைஸ் பிரசிடென்ட். அவர் சமீப காலத்துல இறந்து கூட போனாரு. அவர் சொல்லுவார், சந்தோஷமா வீட்டுல பிரச்சனை இல்லாம, மனைவி கூட பிரச்சனை இல்லாம இருக்கணுமா, 2 சொல்லி பழகிறேன். இங்க இருக்கிற ஆண்களுக்கு எல்லாம் சொல்லித்தரேன். 2 சொல்லிட்டா போதும். மனைவி சொல்றதுக்கெல்லாம் சரிமா சாரிமா. மனைவி சொல்றதுக்கெல்லாம் சரிமா சொல்லுங்க. ஏதாவது ஒரு நடுவுனா சாரிமா சொல்லுங்க. சரிமா சாரிமா சொல்லி பழகுங்க. வீட்டுல பிரச்சனைகள் நிறைய குறைஞ்சிடும். இருக்காது அப்படின்னு சொல்லுவார். அழகா சிரிச்சுட்டே சொல்லுவார். வந்துட்டு இயேசு பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆக நல்ல மரம். அப்ப நானா இல்ல நீங்களா? தேவ பிள்ளைகளை நல்ல மரம். நல்ல மரம்னா நம்மள என்ன சொல்லலாம்? எப்படி சொல்லலாங்கிறீங்க? நான் சொல்றது கிறிஸ்துவின் சீடர், கிறிஸ்தவள் அப்படின்னா அந்த நல்ல மரம் நல்ல கனி கொடுக்கும். அப்படிங்கும்போது நாம் கிறிஸ்தவன் சொன்னா கிறிஸ்துவை பிரதிபலிக்க வேண்டும். அதுதான் அன்னை தெரேசா அழகா சொல்லுவாங்க. அழகா சொல்லுவாங்க, be Jesus to everyone whom you meet. நீ சந்திப்பவர்களுக்கு எல்லாம் கிறிஸ்துவாக இரு. And see Jesus in everyone whom you meet. அப்படின்னு சொல்லுவாங்க. நீ சந்திக்கும் ஒவ்வொரு மனிதரிலும் கிறிஸ்துவை பார். சந்திக்கிற மனிதர்களுக்கெல்லாம் கிறிஸ்துவாக இரு. நீ சந்திக்கும் மனிதர்களிலும் கிறிஸ்துவை பார். அப்பதான் அதான் கிறிஸ்தவன். அப்ப ஒரு கிறிஸ்தவன் கிறிஸ்துவை பெறுவதற்காக நல்ல மரம் நல்ல கனிகள் கொடுக்க வேண்டும். நான் கிறிஸ்தவன் இல்லை என்று சொன்னால் இல்லை. அந்த விவிலியம் காட்டக்கூடிய நற்செய்தி விழுமியங்களுடைய வார்த்தை. விழுமியங்கள் என்ன? டிசிப்ளின், ஒழுங்குமுறைகள், சட்டங்கள், அன்பு கட்டளைகள். விவிலியம் கொடுக்கிற அவ்வளவு கட்டளைகள் நமக்கு நிறைய இருக்கு. 10 கட்டளைகள் இருக்கு. திருச்சபையின் ஒழுங்குமுறைகள் 6 இருக்குது. அப்புறம் விசுவாச பிரமாணமே இருக்கும். நம்முடைய விசுவாச கோட்பாடு அதுல எவ்வளவு, அது பூரா கட்டளைகள் தான். அப்புறம் அந்த 6 லட்சணங்கள் சொல்றாங்க. எல்லாத்தையும் குற்றம். ஆக இதெல்லாம் நமக்கு இறைவன் கொடுத்த கட்டளை. உன் கடவுளாகி ஆண்டவரை நீ அன்பு செய். உன்னை அன்பு செய்வது போல உனக்கு அடுத்து இருப்பவனையும் அன்பு செய். எல்லா கட்டளையும் தான். இதுலதான் சொல்லுவாங்க. அடுத்து நமக்கு சகோதரர் ஹென்றி அவர்கள் பாவம் பற்றி தான் அவங்களுக்கு கொடுத்துருக்கிறாங்க தெளிவாக.
இன்றைக்கு நாங்கள் பேசிட்டோம், என்ன சொல்லுவோம் எது சொல்லுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் நேரம் மனமாற்றத்தை பற்றி பேசிட்டு அப்படியே அருமையாக ஒரு நல்ல நீண்ட நிலையில கொண்டு போவார். விளக்கமாக பவிப்பாய் விவிலியத்தினுடைய வார்த்தைகளோடு அருமையாக கொண்டு போவார். பாவம் எத்தனை வகைகள், அதை எப்படி செய்வது எல்லாம் சொல்லுவார், அருமையாக சொல்லுவார். ஆனா நமக்கு சின்ன குறிப்பிடம் ஒன்று இருக்கு. சின்ன குறிப்பிடம் படிச்சிருக்கீங்களா? படிச்சிருக்கீங்க. அந்த காலத்துல சின்ன குறிப்பிடம். இப்போ இயேசுவின் உறவில் மலரவா என்னமோன்னு சொல்லி எல்லாம் புக்கு பேரெல்லாம் மாத்திருக்காங்க. அந்த சின்ன குறிப்பிடத்துக்கு மாத்திலாம் சொல்லியிருக்காங்க. அதுல பாவம் அப்படின்னா 2 தான் சொல்லுவாங்க. யாராவது சொல்லிடுவீங்களா? போன வருஷம் புதன்கிழமை வாங்கினவங்க யாரு? அட்லீஸ்ட் படிச்சிருப்பீங்க, அதனால கேட்கிறேன். வகைகள் கேட்கல. பாவம்னா என்ன? அதுக்கு அந்த சின்ன குறிப்பிட சொல்லும் 2 சொல்லும். 2 தான் சொல்லும். பாவம்னா என்ன, பாவம் அப்படின்னா என்ன, அதுக்கு 2 பதில் இருக்கு. அது சின்ன குறிப்பிட சொல்லுதற்கு கடவுளின் அன்பை மறந்து. இன்னைக்கு நீங்க எல்லாரும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இனி யாரு கேட்டாலும் எங்க கேட்டாலும் சொல்லுங்க. கடவுளின் அன்பை மறந்து கடவுள் கொடுத்த அன்பு கட்டளைகளை மீறுவது ஒன்று பாவம். கடவுளின் அன்பை மறந்து அன்பு கட்டளைகளை மீறுவது ஒன்று பாவம். 2வது, நன்மைகள் செய்ய தவறுவது பாவம். அந்த சின்ன குறிப்பிட சொல்லுறது. அப்ப பிஞ்சு குழந்தைகளாக இருக்கும் போதே நமக்கு திரு அவை மிக அழகாக கற்றுத்தருகிறது. நன்மைகள் செய்ய தவறுவது பாவம். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். நல்ல மரம் என்றால் நல்ல கனி, கெட்ட மரம் கெட்ட கனியை தான் கொடுக்க முடியும். கெட்ட மரத்திலிருந்து நல்ல கனியும் பறிக்க முடியாது. எப்படி வேப்ப மரத்துல போய் பலாப்பழம் கிடைக்குமா? வேப்பமரம் கசக்கும், பலாப்பழம் இனிக்கும். ஐயச்சி ஊறுது, பலாப்பழம் சொன்ன உடனே ஊறுது, கிடைக்காது. அந்த நல்ல மரத்தின் நல்ல கனி. ஆக நாம் கிறிஸ்தவன் என்று சொன்னால் கிறிஸ்துவை பிரதிபலிக்க வேண்டும். கிறிஸ்துவின் சாட்சிகளாக, கிறிஸ்து சிலுவையின் சாட்சிகளாக, விசுவாசிகளாக வாழ வேண்டும். கிறிஸ்தவன் என்று உணர வேண்டும். இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளை, அதே மத்திய நற்செய்தி தான் 7ஆம் அதிகாரம் 22, 23 படிங்க. அந்நாளில் பலர் என்னை நோக்கி, ஆண்டவரே ஆண்டவரே, உம் பெயரால் நாங்கள் இறைவாக்கு உரைக்கவில்லையா? உம் பெயரால் நாங்கள் பேய்களை ஓட்டவில்லையா? உம் பெயரால் வல்ல செயல்கள் பல செய்யவில்லையா? அதற்கு நான் உங்களிடம், உங்களை யார் என தெரியவே தெரியாது, நெறிகேடாய் செயல்படுவோரே என்னை விட்டு அகன்று போங்கள். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். ஆக நாம் நல்ல செயல்கள் செய்யலாம், பேய்களை ஓட்டலாம். என்ன மாதிரி மைக்க பிடிச்சிட்டா பூஹா கியா இல்ல பிரதர் மாதிரி பிரைஸ் முடிச்சு விடு, எல்லாம் பண்ணலாம். ஆனால் வாழ்க்கை, உன் வாழ்க்கை நேரியதாக இல்லை என்றால், நெறிகெட்ட வாழ்க்கை நீ வாழ்ந்து கொண்டு ஆலயத்துக்கு வந்து கொண்டு பைபிளை படித்துக் கொண்டு பூஜைக்கு வந்துட்டு நம்ம வாங்கிட்டு நானும் கிறிஸ்தவன் சொல்லிக்கிட்டு இருந்தீங்கன்னா பொருளற்ற வாழ்க்கை. ஆண்டவர் என்ன சொல்வார் உன்னை பார்த்து? நெறிகெட்டவனே, நாதாரியே, வழங்காதவனே, கொல்லாதவனே, வைத்தியக்காரனே, என் கண்ணால நிக்காதடா, அகன்று போ, தள்ளி போயிடுறா, சாவமே உனக்கு கேடு அப்படின்னு சொல்லிடுவார். இப்பதான் நீங்க அங்க உணரணும். இயேசு கிறிஸ்துவின் சிலுவைக்கு பகைவராய் நடப்போர் பலர் உள்ளனர். மறந்து விடக்கூடாது இயேசுவின் பிரியமான சகோதரரே. ஆக எவ்வகை மாற்றம் தேவை? நம்மில எவ்வகை மாற்றம் தேவை? நான் மாற வேண்டும். பிறரை மாற்றுவது என் வேலை அல்ல, சமூகத்தை மாற்றுவது என் வேலை அல்ல, அடுத்தவனை மாற்றுவது என் வேலை அல்ல. நான் மாற வேண்டும். நான் மாறினால் என்னை சுற்றி இருக்கும் அத்தனையும் நிச்சயமாக மாறும். அதற்காக நான் காத்திருக்க வேண்டும். மாற்றம் சிறிது சிறிதாகத்தான் ஏற்படும். எப்படி ஒரு
ஸ்கல்ப்டர், சிற்பி உருவமற்று கிடக்கின்ற பாறையை தன் ஒளியால் சுத்தியால் செதுக்கி செதுக்கி மிக அழகான ஒரு சிறுவத்தை உருவாக்குறோம். அது போல மாற்றம் என்பது நம் வாழ்விலே சிறிது சிறிதாக ஏற்படும். சிறிது சிறிதாக ஏற்படும் பொழுது மிகப்பெரிய மாற்றத்தை காண்போம், தாக்கத்தையும் உணர்வோம். அதுவும் அதிர்வலைகளாக தண்ணியில கல்ல விட்டு எரிஞ்சிங்கன்னா பாத்தீங்களா போகும், அதனுடைய அலைகள் அப்படியே போயிட்டு இருக்கும் பாத்தீங்களா. அதெல்லாம் விளையாட்டு சின்ன பிள்ளைங்களாம், இன்னைக்கு பிள்ளைங்களாம் விளையாடு, இன்னைக்கு பிள்ளைங்களாம் மொபைல்லையும் வீடியோ கேம்ஸ் அந்த டேப்பு டோக்கெல்லாம் வச்சுக்கிட்டு விளையாடுதுட்டு இருக்குதுங்க. அன்னைக்கெல்லாம் விளையாடலாம் கிட்டி என்னென்னமோ விளையாடும், பள்ளியை கொண்டு வச்சுக்கல பம்பரம், அதெல்லாம் போச்சு, காலம் மாறி போச்சு. ஆக இயேசு பிரியமானவர்களே, இதுதான் நாம் மாற்றத்தை ஏற்படுத்துகிறோம் என்று சொன்னார். அந்த மாற்றத்தின் காரணிகளாக மாற வேண்டும். Praise the Lord. Praise the Lord. மூன்றாவதாக இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, கடவுள் மாற்றத்தை விரும்புகிறார். கடவுள் யாரு? நம் கடவுள் மாற்றத்தை விரும்புகிறார். எபிரேயர் 1 முதல் 4 படிங்க பார்க்கலாம். பலமுறை பல வகைகளில் முற்காலத்தில் இறைவாக்கினர் வழியாக நம் மூதாதையரிடம் பேசிய கடவுள் இறுதி நாட்களில் தம் மகன் வழியாக நம்மிடம் பேசியுள்ளார். இவரை எல்லாவற்றிற்கும் உரிமையாளராக்கினார். இவர் வழியாக உலகத்தை படைத்தார். கடவுளுடைய மாட்சிமையை சுடரொளியாகவும் அவருடைய இயல்பின் அச்சுப்பதிவாகவும் விளங்கும் அவர் தம் வல்லமை மிக்க சொல்லால் எல்லாவற்றையும் தாங்கி நடத்துகிறார். இந்த பாருங்க, முற்காலத்தில் நம் மூதாதையர்களோடு இறைவாக்கினர் வழியாக பேசிய கடவுளை மாற்றத்தை விரும்புகிறார். போதுங்களா? இறைவாக்கினர் வழியாக பேசினோம். இந்த இறைவாக்கினர் சொல்லும்போது 3 பண்புகள் இருக்கு. இறைவாக்கினர்களுக்கு the prophets அப்படின்னா 3 இருக்கு. அவங்க யார் தெரியுமா? இறைவாக்கினர்கள்னா யார் தெரியுமா? 3 நிலைகள். கடவுளுடைய பிரதிநிதிகளாக வருபவர்கள். ஒன்று என்ன? கடவுளின் பிரதிநிதிகள். அவங்க எதை கொண்டு வர்றாங்க? கடவுளின் செய்தியை கொண்டு வர்றாங்க. எதை கொண்டு வர்றாங்க? கடவுளின் செய்தியை கொண்டு வர்றாங்க. யாருக்கு கொண்டு வர்றாங்க? கடவுளின் மக்களுக்கு கொண்டு வர்றாங்க. கடவுளின் மக்களுக்கு கொண்டு வர்றாங்க. இறைவாக்கினர்னா இதான் 3 செயல் தான் அவங்களுடைய. இப்ப டெமோக்ராட்டிக் நேஷன் அப்படின்னு சொல்றோம்ல, என்னது? பை த பீப்புள்னா BUY அப்படியா? பை வாங்குது, மாத்தி சொல்லுவோம். அது இல்ல, தப்பு இல்லையா? அப்படிதான் நடந்துட்டு இருக்கு. ஆட்சி அப்படிதான் நடந்துட்டு இருக்கு. மக்களை வாங்குவது விற்பது அப்படிதான் நடந்துட்டு இருக்கு நிறைய. அது எலெக்ஷன் வந்தாவே என்ன சொல்ற குதிரை பேரெல்லாம் நிறைய பேசுவாங்க. கட்சி மாறி தான் குதிரைகள் தவிக்கிட்டு இருக்கும். அதுக்கெல்லாம் கோடிக்கணக்கில் பேசுவாங்க. இதெல்லாம் நடக்கணும். அதெல்லாம் நிறைய உண்டு. பை த பீப்புள், ஆஃப் த பீப்புள், ஃபார் த பீப்புள் சொல்லுவாங்கல்ல. டெமோக்ராட்டிக் நேஷனா என்னது? எலெக்ஷன் தான் சொல்லுவாங்கல்ல. மக்களுக்காக. ஐயோ, நான் புதுசா சொல்லணும். அப்படியே பேசுங்க, சும்மா சாரியா அப்படியே உட்காந்துருக்கோம். நல்லா பேசுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதனால அது மாதிரி இறைவாக்கினர் என்று சொன்னால் 3 கடவுளின் பிரதிநிதிகளாக அவர்கள் இருக்கிறார்கள். கடவுளின் செய்தியை கொண்டு வருகிறார்கள். யாருக்கு கொண்டு வராங்க? கடவுளின் மக்களுக்காக. ஆக அந்த காலத்துல, அதாவது மூதாதையர் காலத்துல, நம் முன்னோர்கள் காலத்துல கடவுள் இறைவாக்கினர் வழியாக பேசினார். மக்கள் செவி கொடுக்கல. அப்ப என்ன பண்றாரு? மாற்றத்தை ஏற்படுத்த இந்த இறுதி நாட்களில் தம் ஒரே மகன் இயேசு கிறிஸ்து வழியாக அவர் பேசினார். அவர் வழியாகவே உலகம் அனைத்தும் படைக்கப்பட்டது. அவர் தன்னகத்தை கொண்டு இந்த உலகை ஆளுகிறார் என்று இயேசுவின் அழகாக சித்தரிக்கிறாங்க. இயேசு பிரியமானவர். ஆக கடவுள் மாற்றத்தை விரும்புவராயிருக்கிறார். யோவான் செய்தி 3ஆம் அதிகாரம்
17 படிங்க பார்க்கலாம். 16, 17. தம் ஒரே மகன் மீது நம்பிக்கை கொள்ளும் எவரும் அழியா நிலை வாழ்வு பெறும் பொருட்டு அந்த மகனையே அழிக்கும் அளவுக்கு கடவுள் உலகின் மேல் அன்பு கூர்ந்தார். Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. இயேசு அருமையானவர்களை பாருங்க, மாற்றத்தை எப்படிலாம் ஒவ்வொரு படி நிலையில கொண்டு வர்றார். முன்னோர்கள் காலத்துல மூதாதையரின் கடவுள் இறைவாக்கினர் வழியா பேசினாரு, அது முடியல அப்படின்னு சொல்லிட்டு கடைசியில ஒரே மகனை அனுப்பி அந்த இயேசு ஆண்டவர் தம் ஒரே மகன் வழியாக பேசினாரு. பேச்சாலையும் நடக்கல, கடைசியில என்ன பண்ணாரு, அந்த ஒரே மகனை நமக்காக சிலுவையில் பழியாக்குகிறார். மாற்றம் மாற்றம் ஆக கடவுளே மாற்றத்தை விரும்புவராய் இருக்கிறார். இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இப்போ 4வதாக நேரம் ஆச்சு. நான் பார்த்தா டீ பிரேக்காக ஒரு 5-10 நிமிடங்கள், நான் 3-4 இருக்குது. ஓகே, இந்த 4வது பாட்டோட நிறைய விஷயமும் பிரச்சனை இல்லை. ஆக கடவுள் விரும்பும் மாற்றம் எது? கடவுள் விரும்பும் மாற்றம் எது? மனமாற்றம் தேவை. எவ்வகை மாற்றம் தேவை? நான் முதலில் மாற வேண்டும், பின் என்னை சுற்றி இருக்கிற எல்லாம் மாற வேண்டும் என்று நினைக்கணும். அடுத்து கடவுளே மாற்றத்தை விரும்புவராய் இருக்கிறார். அது இப்ப கடவுள் விரும்பும் மாற்றம் என்ன? கடவுள் விரும்பும் மாற்றம் என்ன அப்படின்னு பார்த்தா, இயேசு பிரியமானவர்களே, ஆமோஸ் புத்தகத்துல 5ஆம் அதிகாரம் 6 பாடு படிக்க பார்க்கலாம். ஆண்டவரை தேடுங்கள், ஆண்டவரை தேடுங்கள், நீங்கள் வாழ்வீர்கள், நீங்கள் வாழ்வீர்கள். Praise the Lord. Praise the Lord. கடவுள் விரும்பும் மாற்றம் நாம் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு நாளும் ஆண்டவரை தேட வேண்டும். எதற்காக? நாம் வாழ்வு பெறுவதற்காக. ஏன்னா ஆண்டவரை தேடுங்கள், நீங்கள் வாழ்வீர்கள். Praise the Lord. லூக்கா நற்செய்தி 3ஆம் அதிகாரம் 8வது வசனம். லூக்கா நற்செய்தி 3ஆம் அதிகாரம் 8ஆம் அதிகாரம். மனம் மாறியவர்கள் என்பதை அதற்கேற்ற செயல்களால், அதற்கு ஏற்ற செயல்களால் காட்டுங்கள். Praise the Lord. நாம் மனம் மாறிட்டேன் சொல்லக்கூடாது. நம்முடைய செயல்கள், நம்முடைய பேச்சு, நம்முடைய சொல் அத்தனையும் அந்த மனமாற்றத்தை எடுத்து காட்டக்கூடியதாக இருக்க வேண்டும். ஏசாயா 51:1. ஏசாயா 51:1. விடுதலையை நாடுவோரே, விடுதலையை நாடுவோரே, ஆண்டவரை தேடுவோரே, ஆண்டவரை தேடுவோரே, எனக்கு செவி கொடுங்கள், எனக்கு செவி கொடுங்கள். நீங்கள் எந்த பாறையில் நின்று, நீங்கள் எந்த பாறையில் நின்று செதுக்கப்பட்டீர்களோ, எந்த குழியில் நின்று, எந்த குழியில் நின்று தோண்டப்பட்டீர்களோ அதை நோக்குங்கள், அதை நோக்குங்கள். ஆக நாம் எங்கிருந்து வருகிறோம், எதிலிருந்து நமக்கு உயிர் கிடைக்கிறது, நாம் எதன் வழியாய் வாழ்வு பெற்றோம், எதில் விசுவாசம் கொண்டிருக்கிறோம், எதனை நாம் அறிக்கையிட்டுக் கொண்டிருக்கிறோம், அதன் வழியாகவே இயேசு பிரியமானவர்களே விடுதலை இருக்கிறது. ஆக நாம் ஆண்டவரை தேடி செல்ல 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 நமக்கு விடுதலையும் வாழ்வும் கிடைக்கிறது என்று அழகாக சொல்ல. லூக்கா நற்செய்தி 8ஆம் அதிகாரம் 4 முதல் படிக்கலாம். விதைப்பவருடைய உவமை, அது விதைப்பவருடைய உவமை. எப்படிப்பட்ட மாற்றங்கள்? பெரும் திரளான மக்கள் இருக்கட்டும் சொல்லிடுறேன் சிம்பிளா. அந்த மாற்றங்கள், அதுல 4 வகையான நிலம், 4 வகை விதைகள் ஒன்றுதான், விதை ஒன்றுதான், ஆனா 4 இடங்கள்ல விழுகிறது. ஒன்று பாதையில, அடுத்தது பாறையில, அப்புறம் முட்செடிகள்ல, அப்புறம் நல்ல நிலத்துல. ஆக நாம் எங்க இருக்கிறோம்? அழகாக அந்த விதையினுடைய விளக்கத்தை, பூமியினுடைய விளக்கத்தை விதை சொல்லும் போது அழகாக சொல்வார். யார் விதைப்பவர்? யார்? இறைமகன் சொல்வார். விதைப்பவர் கடவுள். விதை என்ன? கடவுளின் வார்த்தை. விதை என்ன? கடவுளின் வார்த்தை. விதைக்கப்படும் நிலம் என்ன? நம் உள்ளம்.
விதைக்கப்படும் விதை என்ன? நம் உள்ளம். ஆக அந்த நிலம் நம்முடைய உள்ளம். எந்த நிலம்? இப்ப பாறை நிலமா, வழியோரமா, முட்செடியா, இல்லை நல்ல நிலமா? அந்த நல்ல நிலத்துக்கு உரிய பண்புகள் என்ன அப்படிலாம் நாம சிந்திக்கணும். நிறைய இருக்கு. அப்பதான் நம்ம 30, 60, 100 மடங்கு பலன் கொடுக்க முடியும். இல்லைன்னா நம்முடைய உள்ளம், நிலம், கடவுளின் வார்த்தை விதைக்கப்படக்கூடிய அந்த நிலம், நம்முடைய உள்ளம் முட்செடியாக இருந்தா என்ன பண்ணிச்சு? அந்த முட்செடி வளர்ந்து அமைக்கிடும். நாம இன்னைக்கு கேட்போம், ஐயோ அழகா இருக்கு, இப்படி பேச நல்லா இவ்வளவு சொல்றாங்க, ஐயோன்னு 2 நாள் கழிச்சு எல்லாம் போயிடும், திருப்பி பழைய நிலைக்கு போயிடுவான். அவ்வளவுதான். சரி, இன்னும் அடுத்த வருஷம் வருவாங்க, யாராவது இப்படி சொல்லுவாங்க, அந்த நேரம் கேட்டுக்கிறப்போ பழைய வாழ்க்கைக்கு போயிடுவோம். வழியோரம் விழுந்தாங்கன்னா அங்க பறவைகள் வந்து தூக்கிட்டு போன மாதிரி இந்த நேரம் விழுந்துட்டு வெளியில போனோம்னா சில அப்படியே பறந்து போயிடும். நம்மள இந்த காலை போன மாதிரி ஆயிடும். பாறை மீது விழுந்ததுன்னா என்னாச்சு? டக்குன்னு போச்சு. அதான் டக்குன்னு உடனே நம்ம அந்த பிள்ளையா இருந்தா நல்ல கிறிஸ்தவ உண்மையிலே இயேசு கிறிஸ்து ஆண்டு போறா, அந்த சிலுவையை உண்மையில ஐயோ அப்பா நான் சிலுவையெல்லாம் வீட்டை கொண்டு போய் தூக்கிலாம் போட்டேனே, அதெல்லாம் செய்யக்கூடாதா, அப்படி இப்படிலாம் நினைப்போம். ஆனா கஷ்டம் வந்துடும். கஷ்டம் சிலுவையாது ஏசப்பா என்னத்தை வாழ்க்கை வாழ்ந்து என்னத்த கோயில் போய் ஒரு முடியும் இல்லை. இந்த பாதரையும் தான் பார்த்து 20,000 போய் ஏதாவது கேட்கிறேன், ஒண்ணு கொடுக்க மாட்டேங்கிறேன், எதுக்கு கோயிலுக்கும் போயிட்டு வந்துக்கிட்டு போ அப்படின்னு போயிடும். அப்படிதான் நடப்போகிற இயேசு பிரியமான சகோதர மீண்டும் லூக்கா நற்செய்தி 8ஆம் அதிகாரம் 21 அதுதான் அந்த விளக்கம் தான் வருது. விட்டுருங்க. திருத்துதர் பணிகள் 2வது அதிகாரம் அதை சொல்லிட்டேன் நான். திருத்துதர் பணிகள் 2ஆம் அதிகாரம் 37 படிங்க. அவர்கள் இதை கேட்டு உள்ளம் குத்தப்பட்டவர்களாய் பேதுருவையும் மற்ற திருத்தூதர்களையும் பார்த்து 2:37 படிக்கிறீங்க இல்லையா? பேதுருவை பார்த்து சகோதரரே நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார்கள். ஆக அங்க சீடர்களை பார்க்க வந்த சகோதரர்கள் பார்த்து என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார்கள் என்று சொன்னால், அவர்கள் வாழ்வில் மாற்றத்தை காண, மாற்றத்தை ஏற்படுத்த, கடவுளின் வார்த்தையை விதைக்க, அந்த விதைத்த வார்த்தை 100 மடங்கு பலன் தர வேண்டும் என்ற ஆவல் கொண்டவர்களாய் மாற்றம் கொண்டு வாழ வேண்டும். இந்த மாற்றத்தினால் அவர்கள் கடவுளை தேட வேண்டும், தேடும் கடவுளை அவர்கள் கண்டுகொள்ள வேண்டும், அதனால் அவர்கள் வாழ்வு பெற வேண்டும் என்ற ஒரு மனநிலையோடு அவர்கள் ஆண்டவர் இயேசுவுடைய சீடர்கள் என்று சுட்டித்தார்கள் என்பதை தான் வாசிக்கிற இயேசுவில் பிரியமானவர்களே. கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகம் 3ஆம் அதிகாரம் 23. கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகம் 3ஆம் அதிகாரம் 23. ஆனால் நீங்கள் கிறிஸ்துவுக்கு உரியவர்கள், கிறிஸ்து கடவுளுக்குரியவர். நாம் மனமாற்றம் பெற்ற மக்கள், இயேசுவின் சிலுவையின் சாட்சிகள் என்று சொன்னால் நாம் கிறிஸ்துவுக்கு உரியவர்கள், கிறிஸ்து கடவுளுக்கு உரியவர். ஆகவே கிறிஸ்து வழியாக நாம் கடவுளுக்கு உரியவர்களாக மாறுகிறோம். ஆக கிறிஸ்து இல்லாமல், கிறிஸ்துவின் பாடுகள், சிலுவை, இறப்பு இவை இல்லாமல் நாம் கடவுளுக்கு உரியவர்களாகவும் கடவுள் தரும் மீட்பு ரட்சிப்பை பெற்றவர்களாகவும் இருக்கவே முடியாது. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். கலாத்தியருக்கு எழுதிய திருமுகம் 3ஆம் அதிகாரம் 3வது வசனம். தூய ஆவியால் நீங்கள் தொடங்கிய வாழ்க்கையை இப்பொழுது வெறும் மனித முயற்சியால் நிறைவு செய்ய போகிறீர்களா? அந்த அளவுக்கு நீங்கள் அறிவிலிகளா? இல்ல. ஆக கிறிஸ்து தூய ஆவி வழியாக நம்மில் தொடங்கிய அந்த மாற்றத்தின் வாழ்க்கையானது நம்மால் முடியும் என்று சொன்னால் அது அல்ல. இது கிறிஸ்துவின் கிருபை, இது ஆண்டவர் இயேசுவினுடைய ஆசீர்வாதம். ஆகவேதான் இது என்னுடைய வாழ்க்கையிலே நடந்திருக்கிறது. ஆக எல்லாம் இறைவனுக்கே என்று சொல்லி அந்த இறைவனை மையப்படுத்தி நாம் வாழ வேண்டும் என்றுதான், அந்த மாற்றத்தை நம் வாழ்விலே உருவாக்க வேண்டும் என்றுதான் இயேசுவின் அருமையான சகோதரனே சகோதரியே நமக்கு இறைவன் கற்றுத் தருகிறார். ஆக மாற்றத்தை விரும்பும் கடவுள் நம் வாழ்வில் மாற்றத்தை ஏற்படுத்தவும்,
நம் வாழ்க்கை தரத்தில் மாற்றத்தை ஏற்படுத்தவும், நம்முடைய விசுவாசத்தில் மாற்றத்தை ஏற்படுத்தவும், நம்முடைய இறை மனித உறவிலே மாற்றத்தை ஏற்படுத்தவும், நம்முடைய நிலை வாழ்வு பயணத்தில் நம்முடைய நம்பிக்கை, இந்த யூபிலி ஆண்டுல கூட எதிர்நோக்கி நம்பிக்கையின் பயணிகள் என்று சொல்றோமே, அந்த நிலை வாழ்வின் நம்பிக்கை பயணத்தில் மாற்றத்தை காண, உன்னத ஆவியானவருடைய பாதுகாப்பை பெற, நோய் நொடிகள் அத்தனை பிணிகள் சாபங்கள் இவை அனைத்திலும் இருந்து நாம் விடுதலை பெற, கடவுளின் அன்பையும் சமாதானத்தையும் மகிழ்ச்சியும் நிலை வாழ்வையும் பெற்றுக்கொள்ள, அசுத்த ஆவிகளில் இருந்து பிள்ளி சூழியம், அப்புறம் என்ன தேவையில்லாததெல்லாம் நம்பிக்கிட்டு போறது. எழும் சொல்லுவாங்க, சில நேரங்களில் வேடிக்கையா சொல்லுவாங்க, எத்தனையோ லட்சத்துக்கு காரை வாங்குவாங்க, காரை வாங்கிட்டு அந்த காரை எடுத்துட்டு வரும்போது எழும் சொல்றது, வாங்கின காருக்குரிய மதிப்புல அதுல அந்த கார் மேக்கிங் மக்கள் எழும் நம்பிக்கையான்னு தெரியல. கார்ல சோறு வந்து எழும் வச்சு எடுத்துட்டு வரலைன்னா ஐயோங்கிறான். வீட்டை கட்டும் போது பூசணிக்காய் கட்டி போட்டுருவான் பெருசா, வீட்டை கட்டி முடிச்ச பிறகு கசாரையை கட்டி தொங்க போட்டுருக்குறாங்க. கிறிஸ்துவர்களே தொங்குது நிறைய. எங்கே எல்லாவற்றிலும் இறைவனுடைய அன்பும் அருளும் ஆசிரும் சமாதானமும் மகிழ்ச்சியும் நமக்கு வேண்டும் என்று சொன்னால், இயேசு பிரியமானவர்களே, நாம் பாவ நிலையிலிருந்து மனமாற்றம் பெற வேண்டும். நாம் பாவிகள் என்ற நிலையிலிருந்து கடவுளின் நம்பிக்கை விசுவாசிகள் என்ற நிலைக்கு மாற வேண்டும். பாவத்திலிருந்து விடுதலை பெற வேண்டும். பாவத்துக்கு அடிமையாக இருக்கக்கூடாது. பாவத்தின் அடிமை நிலையிலிருந்து நாம் மீண்டு வர வேண்டும். அது கடவுளின் வல்லமையால் இயேசு கிறிஸ்துவின் வழியாய் மட்டுமே நமக்கு முடியும் என்று தான் சொல்லுகிறது இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரி. அப்படிப்பட்ட ஒரு மனமாற்றத்தை இந்த தவக்காலம் நமக்கு கொடுக்கிறது. அதற்காக அழைப்பு விடுகிறது. ஆக இந்த மனமாற்றத்தை நபராக்குவோம். இந்த மனமாற்றத்தை நாம் ஆண்டவரை தேடுவோம், வாழ்வோம், வாழ்வு பெறுவோம். நல்லவர் வல்லவர் போதுமானவர், வார்த்தையில் உண்மையுள்ளவர், வல்லவர் நல்லவர் போதுமானவர், வார்த்தையில் உண்மையுள்ளவர், நன்றி துதி பாடு நம் இயேசுவை நாவாலே என்றும் பாடு, நன்றி துதி பாடு நம் இயேசுவை நாவாலே என்றும் பாடு. இயேசுவே ஆண்டவரே, இந்த நாளில் 9 மணி முதல் எங்கள் ஒவ்வொருவரையும் ஒன்றாய் கூட்டி சேர்த்திருப்பா. அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நல்ல நாளை நீ எங்களுக்கு கொடுத்து, இந்த நாளை ஆசீர்வதித்து, இந்த நாளில் எங்கள் ஒவ்வொருவரையும் நீ ஆசீர்வதித்து என் நேரம் மட்டும் வழிநடத்தியதற்காக அப்பா, ஒரு இறை வார்த்தையின் வழியில சிந்திப்பதற்கும் தியானிப்பதற்கும் மனம் மாற்றம் அடைவதற்கும் எங்களுக்கு வேண்டிய எல்லா நிலையிலும் ஒரு வார்த்தையின் வழியா எங்களோடு பேசினேரப்பா. இறை புகழ்ச்சியால் இந்த மனித பலவீனத்திலே அப்பா, எங்களுடைய மனித பலவீனத்திலே அப்பா, இறை புகழ்ச்சி வழியாக உண்மை மாற்றிப்படுத்த, உண்மை போற்றி புகழ எங்களுக்கு வரம் அளித்தீரப்பா. எல்லாவற்றுக்கும் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நாள் முழுவதையும் மீண்டுமாக நீ ஆசீர்வதிக்க வேண்டும். தொடர்ந்து நடக்கின்ற நிகழ்வுகள் ஒவ்வொன்றையும் ஆசீர்வதித்து, இந்த ஒவ்வொரு நிகழ்வுகளில் பங்கு பெறுகிற ஒவ்வொரு சகோதரனையும் அப்பா, சகோதரியும் தேவ பிள்ளைகளை அத்தனை பேரையும் ஆசீர்வதித்து அப்பா, அவர்கள் உமது அருளை, ஆசிரியை, வல்லமை, இரக்கத்தை, மன்னிப்பை, ஆறுதலை எல்லாவற்றையும் நிறைவாய் பெற்று செல்ல வேண்டும் என்று அப்பா, இந்த மக்கள் ஒவ்வொருவரையும் ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கிறோம். குருதியில் எழுதிய 2ஆம் திருமுகம் 9வது அதிகாரம் 8வது வசனம் சொல்கிறது, கடாக சொல்கிறது, பிரியமானவர்களே, உங்கள் கடவுளாகிய ஆண்டவர் உங்களை எல்லா நலன்களாலும் நிரப்ப வல்லவர். உங்கள் கடவுளாகிய ஆண்டவர் உங்களை எல்லா நலன்களாலும் நிரப்ப வல்லவர். உங்களுக்கு தேவையானதை எல்லாம் எப்பொழுதெல்லாம் கேட்டு செபிப்பீர்களோ அதையே உங்களுக்கு அவர் தருவார் என்று சொல்கிறார். அப்படிப்பட்ட தெளிவான ஆசிரியை இந்த நாள் முழுவதும் பங்கெடுத்து, இந்த ஜெபக்கூட்டத்தில் பங்கெடுத்து ஜெபிக்கின்ற நம்ம ஒவ்வொருவருக்கும் நிறைவாய் கொடுக்க வேண்டும். நம் பங்கு தந்தையர்களை இருவரையும், தந்தை பெஞ்சமின் அவர்களை, தந்தை லாரன்ஸ் அவர்களை ஆசீர்வதிக்க வேண்டும். பங்கு இறை சமூகத்தையும் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்லி நாம் அனைவரும் ஜெபிப்போம். எங்கள் இரட்சகரும் மீட்பரும் ஆண்டவருமான இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென்.